வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு பெண் கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க உணர்றது எப்போ, அதாவது ஒரு பெண் கருவுற்றிருக்கிறத அவங்க உணர்றது மாதவிடாய் சுழற்சிக்கு அப்புறமா இருக்கிற 10லேருந்து 15 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். இருந்தாலும் கூட அவங்க ஏர்லியராகவே கன்சீவ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடியே, அதாவது இப்போ போன மந்த் 20th டேட்டில் அவங்களுக்கு பீரியட் வந்தது அப்படின்னா இந்த மந்த் 20th டேட்க்கு முன்னாடியே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும், அவங்களால உணர முடியும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணுக்கு அவங்க கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் மாதவிடாய் வருவதற்கு முன்பாகவே என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லேசான உதிரப்போக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பீரியட் டேட் அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 வீக்குக்கு முன்னாடியே வயிறு லேசாக பிடிக்கிற மாதிரியான ஃபீல் உண்டாகும். ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமான அறிகுறி இல்லைன்னா கூட ஒரு சில பெண்கள் இது சந்திச்சிருப்பாங்க. பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வயிறு லேசாக பிடிக்கிற மாதிரி, வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி லேசான உதிரப்போக்கு இருக்கும், அதாவது லைட்டாக ப்ளீடிங் இருக்கும். இது தொடர்ந்து இருக்காது, அப்பப்போ லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பப்போ லேசான ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா இதுவும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம் தான். பிரெஸ்ட் சைஸ், ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம். இது நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லைனா அதுக்கப்புறமா பிரெஸ்ட் சைஸ் பெருசாகிற மாதிரியான ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிப்பிள்ஸ் எல்லாம் டார்க் ஆகிற மாதிரி, பிரெஸ்ட் பெயினாக இருக்கும். சில பெண்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் பெயின் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், இல்லைன்னா இது ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம் தான். நெஞ்செரிச்சல், இது எல்லா பெண்களுக்கும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ப்ரெக்னென்ட்டான சில பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ட்ரிமாஸ்டரில் தான் நெஞ்செரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பெண்களுக்கு ப்ரெக்னன்சியான ஸ்டார்டிங் டைம்லையே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படுது அப்படின்னா, விந்தணுவானது கருமுட்டையோடு இணைஞ்சு கருவாக மாறுற அந்த டைமில் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். ஸோ இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கர்ப்பமான ஸ்டார்டிங் டைமில் தொடர்ந்து ஏப்பம் வர்றது, இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் வர்றது, இது எல்லாமே நார்மல் தான். ஸோ நெஞ்செரிச்சல் இருந்தது உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போன சில நாட்கள்லையே நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். களைப்பு, நிறைய பெண்கள் பீரியட் டேட்க்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது வேலை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வாக இருக்கும். இது நார்மல் தான். இருந்தாலும் கூட நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா பீரியட் டேட்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே ரொம்பவே களைப்பாக இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாதபடி ரொம்பவே களைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி களைப்பும் சோர்வும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, பீரியட் டேட் தள்ளியுமே ஒரு 1 வீக் அப்புறமே இந்த மாதிரியான ஃபீல் இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். குமட்டல், இது ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பெண்கள் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நம்புறதே குமட்டலும் வாந்தியும் தான். வாந்தி அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கு கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா, அதாவது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வாமிட் நிறைய பெண்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் குமட்டல் நீங்கள் கர்ப்பமான ஆரம்ப காலத்திலேயே குமட்டல் ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சாப்பிட்டாலும் குமட்டிகிட்டே இருக்கிறது, மார்னிங் எந்திரிச்சதுமே குமட்டல் இருக்கிறது, பீரியட் டேட்க்கு முன்னாடியே ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி குமட்டல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான்.
ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தகவல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் பீரியட்க்கு முன்னாடியும் காட்ட ஆரம்பிக்கும். அதை அவங்களால உணர முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பீரியட்க்கு முன்னாடியும் சில சிம்டம்ஸ் காட்டும், பீரியட் தள்ளி போனதுக்கு அப்புறமாவும் சில சிம்டம்ஸ் காட்டும். இருந்தாலும் கூட நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், பீரியட் தள்ளி போன ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு அப்புறமா தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ பீரியட் தள்ளி போய் ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு அப்புறமா நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்லையும் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்.